வெஸ்ட் ஆஃப்ரிக்காவுடைய ஒரு வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு நாட்டினுடைய தலைநகரம் கேபிட்டல் வந்து அக்ரா. அங்கே வந்து நிறைய இந்துக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000க்கும் அதிகமான இந்துக்கள் இருக்காங்க. அங்கே வந்து 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் பாகிஸ்தானும் இந்தியாவும் பிரியும் போது சில மக்கள் வந்து அங்கே போய் குடியேறிடுறாங்க வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில். அங்கே வந்து இந்த மாதிரி கோயிலெலாம் கட்டி 1975 ஒரு கோயில் கட்டுறாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இந்து கோயில் இருக்குது. 2010 கட்டின ராதா கோவிந்த் கோவில் ரொம்பவே ஃபேமஸான கோயில். ஸோ கனா அப்படிங்கிற ஒரு பகுதியில் மட்டும் 30,000 இந்துக்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் வந்து இந்துக்களுடைய எண்ணிக்கையும் அங்கே அதிகமாகிட்டுருக்கு. ஸோ இன்கேஸ் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா போனீங்க அப்படின்னா ராதா கோவிந்த் கோவில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு வந்துடுங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, அங்கே வாழ்கிற மக்கள் யாருமே வந்து இறைச்சியை சாப்பிடவே மாட்டாங்களாம். அதுலேயும் பசுவை வந்து ஒரு கடவுளாகவே கும்பிடுறாங்க. கிருஷ்ணர் வந்து பசுவை அந்த இதில் தானே பிறந்தார். ஸோ அதனால் அந்த கிருஷ்ணரை கும்பிட்றதுனால இறைச்சி சாப்பிடாமல் பியூர் வெஜிடேரியனாக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கே சத்யசாய் பக்தர்களும் பிரம்மகுமாரிகளோடும் அவங்களும் இருக்கிறாங்க. அது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சத்யசாய் பக்தர்கள் இங்கே அதிகமாகவே இருக்காங்க.